ஒரு கட்சியின் அரசியல் தலைவருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்களுக்கும் நடக்கிற அந்த சண்டை. வருண்குமார் கூட மோதக்கூடிய சீமானுக்கு இஷ்யூ என்னங்கிறது கூட இவ்வளவு வழக்கெல்லாம் இருக்கிறது ஒரு அரசியல் தலைவரை அவருக்கு மெரிட்டு செல்வாக்க வழக்குதுன்னு பாக்குறாரு. எனக்கு சிரமம் தான். நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகனை கைது செய்தவர் வருண்குமார். அந்த பகை காரணமாக வருண்குமாருடைய குடும்பம், அவருடைய மனைவி, மகள்கள், அப்பா, அவருடைய சாதி, இதையெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா தரக்குறைவா வீடியோ மார்பிங் எல்லாம் செய்து போட்டிருக்காங்க. அதுதான் வழக்கே அவர் போட்டது. இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்லையா சீமான் அவர்களுக்கு? இந்த நிர்வாகிகள் நிறைய பேர் அவர் கட்சியில இருந்து வெளியில போறாங்கல்ல, எல்லாம் விஜய் கட்சியில ஜாயின் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு கேள்வி. யாரெல்லாம் விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க சொல்லுங்க தீபா. வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்மிடையே அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்காங்க. சுட சுட அரசியல் கள நிலவரங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தீபா மேடம். இதுவரை தமிழகம் காணாத ஒரு சண்டை, ஒரு கட்சியின் அரசியல் தலைவருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்களுக்கும் நடக்கிற அந்த சண்டை. அரசியல் ரீதியா கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். சோ அரசியல்வாதியா ஒரு காவல்துறை அதிகாரிய கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு சீமான். அது சட்ட ரீதியான சில மோதல்கள் தான். அது சீமானுக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அவருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதுதான் சீமான் விஷயத்துல நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இஸ் பிளஸ் ஃபார் சீமான். ஏன்னா அவர் ஒரு வளரும் அரசியல் கட்சி தலைவர். விஜயகாந்த், கமலஹாசன் மாதிரி எல்லாம் செல்வாக்கானவர் கிடையாது. ஒரு 1.1% வாக்குல இருந்தே தனிச்சு போட்டியிடுறது, எல்லா தேர்தலையும் போட்டியிடுறது, இந்த வகையில் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் வளர்ச்சிக்கு ஊடகங்கள் துணை நிற்கல. அதர்ஸ்ன்னு தான் போட்டாங்க, 5% தான் கொடுத்தாங்க, 2% தான் சொன்னாங்க. பட் அவர் வளர்ந்துட்டாரு. அப்போ அவருக்கு ஏதோ ரூபத்துல என்ன ரூபத்துல பப்ளிசிட்டி கிடைச்சாலும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான். இப்போ வருண்குமார் கூட மோதக்கூடிய சீமானுக்கு இஷ்யூ என்னங்கிறது கூட எனக்கு கூட சரியா இஷ்யூ என்னன்னு உண்மையிலே டு பி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட் தெரியாது மேடம். ஆனா ஒரு டிஐஜி கூட சீமான் மோதிட்டு இருக்கிறாரு. அது பாமர சீமானுக்கு ஓட்டர்ஸ் மத்தியில இந்த டிஐஜி மோத விடுறதே ஸ்டாலின் தான், சிஎம் தான். அவரு நேரடியா சீமானை பற்றி பேசாம இந்த டிஐஜியை வச்சு மோதுறாரு. இந்த மாதிரிதான் அந்த இது போகும். அதற்குள்ள என்ன இருக்கு, யாது இருக்கு, அதுல உள்ள நுணுக்கங்கள், அதுல உள்ள மைக்ரோ விஷயங்களை பொதுவா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒரு டிஐஜி கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் மோதுறாருன்னா அது அரசியல் கட்சி தலைவருக்கு பிளஸ் பப்ளிசிட்டி, சீமானுக்கு அந்த பிளஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அவரும் அதை விடாம அப்படி இழுத்து போய் அந்த மோதலை தொடர்றாங்க. எனக்கு அதுல என்னன்னு தோணுதுன்னா, இப்போ சி.வி. சண்முகம் எனக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காரு இல்லையா, அதே டைப் தான். அந்த வழக்குல சொல்லாததை நான் சொன்னதாட்டு எனக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காரு. அவர் சொன்னாருங்கிறது நான் பேசின அந்த வீடியோவில் சொல்லலை, பட் சொன்னாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதை நான் நீதித்துறையில் சொல்லி நான் அதை சட்டப்படி நான் ஐ வில் ஃபைட் இட் அவுட். சீமானுக்கு எதிராட்டும் இவர் போட்டிருக்க வழக்கு இதே தன்மையில உள்ளதான், அவதூறு வழக்கு. ஸோ இந்த அவதூறு என்ன, யாரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு உட்பட்டது தானா அல்லது உண்மையிலே அவதூறாங்கிறது நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணும். ஸோ இந்த இடத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு அச்சப்படாம, அந்த பெட்டிஷனர் அச்சப்படாம தயங்காம, அது ஏதோ ஒரு சும்மா இது தெரியாம போட்டுட்டோம் என்ன பண்ணு இல்லாம கண்டினியூஸா போனோம். அரசியல்வாதிக்கு நீதிமன்றம் போறது பப்ளிசிட்டி தான். இப்ப சீமானு இந்த வழக்கை சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்லி, எனக்கு எங்க அண்ணன் இந்த வழக்குகளை சந்திக்கிறதுல எங்க அண்ணனுக்கு நான் தான் அண்ணன், என்கிட்ட இவ்வளவு வழக்கு இருக்கு, அதுல ஒரு வழக்காதான் வருண்குமார் வழக்கையும் சீமான் பாக்குறாரு. சோ இவ்வளவு வழக்கெல்லாம் இருக்கிறது ஒரு அரசியல் தலைவரை அவருக்கு மெரிட்டு செல்வாக்க வழக்குதுன்னு பாக்குறாரு. எனக்கு சிரமம் தான். திண்டிவனத்துக்கு போனோம், சேஞ்ச் ஆஃப் ஜுடிஷியன் கேட்கல, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடல, கோர்ஸ் பெட்டிஷன் போடலான்னு இருக்கிறேன். என்றாலும் திண்டிவனத்துக்கு போனோம், 2 சூரிட்டிஸை நிறுத்தணும், ஏன்னா நமக்கு சிரமம் தான். அவருக்கு அரசியல் தலைவருங்கனால இந்த மாதிரி வர்றதெல்லாம் கூடுதல் பப்ளிசிட்டி, கூடுதல் லாபம்னு அவர் ஹாயா போயிட்டு இருக்கிறாரு. அதை அப்படிதான் அவர் டீல் பண்றாரு. நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகனை கைது செய்தவர் வருண்குமார். அந்த பகை காரணமாக நாம் தமிழர் கட்சியோட நிறைய நிர்வாகிகள் வெளிநாட்டுல இருந்து ஃபேக் ஐடியா வச்சு வருண்குமாரோடைய குடும்பம், அவருடைய மனைவி, மகள்கள், அப்பா, அவருடைய சாதி, இதையெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா தரக்குறைவா வீடியோ மார்பிங் எல்லாம் செய்து போட்டிருக்காங்க. அதுதான் வழக்கே அவர் போட்டது. இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்லையா சீமான் அவர்களுக்கு? ஜாதியை சொல்வதோ குடும்பத்தினர் சொல்வதோ ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நம்ம ரைட் திங்கிங் பீப்புளா ஒரு நியாய உணர்வோட அதை நம்ம முதல்ல நம்ம அதை பேசிடுறோம். அதை நம்ம யார் பண்ணா என்ன பண்ணாங்கிறது டு பி ப்ரூவ்டு. ஸோ அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அந்த இது அதுல சீமானுக்கு என்ன ஹேண்ட் இருக்கு,
சீமானுக்கு அதில் ஹேண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லும்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஜெயலலிதா தொண்டர்கள் என்னென்ன இல்லாமல் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசிட்டோம்னா, சசிகலாவை பற்றி பேசிட்டோம்னா எவ்வளவு ஒரு அந்த காலகட்டத்தில் சசிகலாவை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாமே தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் சசிகலா தரப்பு என்ன எவ்வளோக்குள்ள ஏசி டைரக்டாட்டு இது பண்ணாங்க. நம்ம அதை கண்டுக்காம போயிட்டோம். 4 நாள் ஏசுவான், திட்டுவான், ஃபோன்லேயே திட்டுவான். நான் ரெக்கார்டெல்லாம் பண்ண மாட்டேன், ஆன் பண்ணிட்டு தூரத்தில் வச்சிருவேன். அவன் கோபம் தீர்ந்து போகும், அடுத்தால பேச மாட்டான். அதே மாதிரி ராமதாஸ் மேட்டர்ல அன்புமணிக்கும் எனக்கும் உள்ள தகராறுல புரோக்கர் மாதிரி செயல்படுறாருன்னு அன்புமணி என்ன சொல்ல, அப்போ அந்த இடத்துக்குள்ள மோதலாகி நிறைய பாமகவினர் வந்து என்ன பண்ணிட்டான்னா 9176372367 9176372367 இதுதான் நம்ம சின்னையா கிட்ட மோதனவனுக்கு நம்பர், இவனை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சிருங்கன்னு ஏதோ ஒரு அந்த குழுக்களை போட்டு அது வர. இப்போ நான் அதையும் நான் சளைக்காம நான் சில இடத்து பயில் சொல்லிட்டேன், சில இடத்து ஆன் பண்ணி தூர வச்சிருவேன். அந்த இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் நாராசாரமான நடையில தான் இருக்கும். அப்போ சிலவங்கள்ட்ட திருப்பி பதிலே சொல்லிட்டு இருந்தேன், ஐயா ஏன் அந்த என்ன மாதிரி போல்டா அந்த இடஒதுக்கீட்டுல சில விஷயங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சும் நியாயமாயான்னு சொல்லல, ஐயாவை நினைச்சு உங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்லையான்லாம் கேட்டேன். அவர் அரசியல்வாதி, யாரையும் இன்னொரு ஜாதியை பாய்க்க முடியாது. நம்ம வந்து அரசியல் விமர்சகர் வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிடுவோம். அவருக்கு சொல்ல முடியாதுங்கனால சில விஷயங்களை பண்ணுனா அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க அரசியல் அரங்கத்துல பெரிய இடத்துல இருப்பாங்க, இவருக்கு அரசியல் வளர்ச்சியை பாதிக்கும். பட் நான் இவங்கள்ட்ட கேட்கும்போது இதை ஏன் ஐயா சொல்லல, உங்களுக்கே கேவலமா இல்லை, நான் சொல்றேன் ஐயா ஏன் சொல்லலன்னு சில பதில்களும் சொல்லி அப்படி அதை கொண்டு போயிட்டு தான் இருப்பேன். பட் அதுல ஒரு சிலர் வந்து மெசேஜ் போடுறது அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். இப்போ பேசுங்க, பின்னோட்டம் போடுறவன் பாருங்க என்ன மாதிரி பின்னோட்டம் போடுவான். இதெல்லாம் நம்ம அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒரு அரசியல் தலைவர்களை பற்றி பேசும்போது இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வரத்தான் செய்யும். சரி, அது தூண்டி விட்டு பண்றது தவறு, அப்படி இருக்காது நான் நம்புறேன். தானே ஒரு அரசியல் தலைவருக்கு பற்றி வரும்போது இந்த மாதிரி அஃபென்ஸ் வரும். ஓகே, அஃபென்ஸுக்கு எதிராக ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய உரிமையும் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் இருக்குது. நாம அதை விட்டுட்டு போயிட்டோம்னா எல்லாரும் அதை விட்டுட்டு போகணும்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். சீமான் அவர்களுக்கு வந்து அவர் பெண்ணியம் பேசக்கூடியவர், தன்னோட சீட் கொடுக்கும் போதும் கூட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்னு ஒரு பிம்பம், ஒரு இமேஜ் இருந்தது. அதுல ஒரு கல்லடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்டயே, பெண் நிர்வாகிகள்கிட்ட அவர் எப்படி பேசுறாரு, அந்த என்ன மாதிரி வார்த்தை பிரயோகம் இருக்கு, இந்த மாதிரி ஆடியோஸ் எல்லாம் இப்ப லீக் ஆயிருக்கு. அது வர இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து போராடக்கூடிய சீமான் அரசியல் எதிரியா அவர் ஒரு IPS அதிகாரியை பாக்குறாரு. அவருடைய குடும்பத்து பெண்களை அந்த கட்சியை சேர்ந்தவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியே வரும்பொழுது அந்த ஒரு பிம்பம் வந்து உடைஞ்ச மாதிரி இருக்கு. பெண்களை வந்து தேவையில்லாத இது சொல்ல கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. சீமான் என் சகோதரர் தான், அது வேற விஷயம். இது என் ஃப்ரெண்டு சையத் முகமது சொல்லுவான், தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாம தங்களுக்கு நேரே பேர் சொல்ல முடியாதவங்களை பற்றி எது குறை சொல்லக்கூடாது, என்ன நபிகள் சொல்லியிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சையத் முகமது என்கிட்ட சொல்லுவான். இப்போ ஹீஸ் நோ மோர். அவன் சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் சையத் முகமது. அதே மாதிரி பெண்களை பற்றி தேவையில்லாம பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. வழக்கே வருண்குமாரோடைய வழக்கே அதுதான். எங்க குடும்பமே ட்விட்டரை விட்டு வெளியில போயிருச்சு இந்த நாராசத்தை தாங்க முடியாம அப்படின்னு தான் வழக்கே வந்திருக்கு. அதுல வேற அவருடைய கட்சி சார்ந்த பெண்களை எதிர்த்து பயன்படுத்தின வார்த்தைகள், பிசுறு, அந்த மாதிரி வார்த்தைகள், ஆடியோ லீக்ஸ் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மறுப்போ எதுவுமே தெரிவிக்கல. இப்படிதான் நாங்க பெண்கள் கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்ப வெளியில வந்து பெண்ணியம் பேசக்கூடியவங்க, பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்களுக்காக போராடக்கூடிய கட்சி அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை தான் நீங்க கட்டமைக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள உங்களுக்கு சண்டைன்னு வரும்போது அவங்க வீட்டு பெண்களை இப்படி நீங்க பேசுறீங்க, உங்க கட்சியிலே இருக்கக்கூடிய பெண்களை இப்படி நீங்க நடத்துறீங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. இப்படி ஒரு சாமானியனுக்கு ஒரு அதிர்ச்சி வருது. இதுல அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நாம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த இதுன்னு நாம எடுத்துக்கலாம். நாம் தமிழர் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குது. 117 பெண்கள் எல்லா தேர்தலையும் நிறுத்துறாங்க. ஸோ ஆணும் பெண்ணும் சமங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு இமேஜ் வந்து பெண்கள் வந்து பெண்களாட்டு ஒரு ஓட்டர்ஸா இருந்ததில்லை இதுவரை இந்தியாவில். பட் ஓரளவு ஜெயலலிதாவுக்கு ஒரு விமன் ஐக்கானாட்டு அந்த ஓட்டு யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்தது. ஸோ இதுவரை ஒரு வாக்கு வங்கியா வராத ஒரு இதுதான் ஃபீமேல் ஓட்டர்ஸ்ங்கிறது. இப்போ ஃபீமேல் ஓட்டர்ஸுக்கு வந்து ஸ்டாலினுக்கு அவங்க வாக்களிக்கிறாங்கன்னா
எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை வந்து ஸ்டாலின் அதை ஒரு கலைஞர் செய்யறது மாதிரி செய்யாம ஒரு ஃபெட்டர்னிட்டியோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி செய்யறதுல ஸ்டாலினுக்கு ஒரு விமன் ஓட்டர்ஸ் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து அதுவும் ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கல் இதுல ஜெயலலிதா பாரியா பிராமின்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட பிராமின்ஸ் என்கிட்ட சொல்லுவாரு, என்னோட நண்பர் பிராமின்ஸுடைய எடிட்டர் சொல்லுவாரு, எங்களுக்கு எங்க ஜாதிக்கு ஒன்றும் ஜெயலலிதாவால நடக்கல, பட் எல்லாரும் எங்க ஜாதி சேர்ந்த ஜெயலலிதா அம்மையார் காலில் விழுந்தாங்க, அது எங்களுக்கு பெருமை, இதை தவிர எங்க ஜாதிக்கு எதுவும் நடக்கலன்னு வாசன் ஐயர் வந்து பிராமின்ஸுடைய எடிட்டர், இப்போ அவருங்க ஒய்ஃப் அந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறாங்க, அவரு சொல்லுவாரு. அப்ப ஜெயலலிதாவாலையும் என்ன பெண்களுக்கு என்னன்னா ஜெயலலிதா காலில் பல ஆண்களும் பெண்களும் விழுந்தாங்கன்னா, குறிப்பா ஆண்கள் விழுந்தாங்கன்னா அது வந்து விமன் எம்பவர்மெண்ட் பேசக்கூடிய பெண்களுக்கு வந்து பாருடா நம்ம காலில் விழ வச்சுட்டா, ஒரு பெண் காலில் விழ வச்சுட்டா, அதுன்னு ஒரு ஓட்டிங் வாக்கு வலிமை வந்து பெண்கள் மத்தியில ஜெயலலிதாவுக்கு கூடிச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையில உரிமை தொகை பெண்களுங்கிறதுல ஸ்டாலினுக்கு கூடுது. சீமான் 117 117 ஈக்குவலா பெண்களை வந்து அரசியலுக்கு உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அதை பண்றதுல ஒரு வாக்கு வங்கி கூடுது. அதுல கூடுது, ஓரளவு கூடுது, சைலண்டா கொஞ்சம் வாக்கு வருது. அதுல வந்து அதை சபடைஸ் பண்ணதுக்கான ஒரு சதி திட்டமா கூட இது இருக்கலாமே. நாம் தமிழர் கட்சி இதை சதி திட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்க கட்சிக்குள்ள இருக்கிற விவகாரங்கள், கட்சிக்குள்ள நாங்க பேசுறது, நிர்வாகிகள்கிட்ட பேசுறது, இந்த ஆடியோஸ் எல்லாம் எப்படி போலீஸுக்கு போகுது, அது எப்படி லீக் ஆகுது அப்படின்னு அவங்க எதிர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது இப்படியெல்லாம் நாங்க பேசல அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை, இது அவதூறுன்னு அவங்க சொல்லவே இல்லை, இதெல்லாம் எப்படி வெளியில போகுது அப்படிங்கிறது தான் அவங்க பிரச்சனை. ஆனா அதுக்கு வந்து போலீஸ் வந்து உளவுத்துறையும் போலீஸும் தான் இதெல்லாம் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா அவங்க கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியில போறாங்க, நிறைய பேர் விஜய் கட்சியில போய் சேராங்க. வெளியில வர நிர்வாகிகள் இதை லீக் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படிலாம் பேசுறாரு அப்படிலாம் பேசுறாருன்னு அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதைத்தான் அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்களே தவிர இப்ப ரெண்டு கேள்வி, அவதூறம் மறுக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் நாங்க பேசவே இல்லைன்னு சொல்றது இல்ல, ஆனா இது வெளியில போறது தவறுங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த வருண்குமாருக்கு எதிரா. அது ஒண்ணு, ஏன் அவதூறம் மறுக்காம இப்படி கேஸ் போடுறோம். ரெண்டாவது, இது இந்த நிர்வாகிகள் நிறைய பேர் அவர் கட்சியில இருந்து வெளியில போறாங்கல்ல, எல்லாம் விஜய் கட்சியில ஜாயின் பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு கேள்வி. யாரெல்லாம் விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க சொல்லுங்க தீபா. அது வந்து சமூக வலைதளங்கள்ல கொத்து கொத்தாக நிறைய நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போய் இங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்றதுதான் சொல்லப்படுது. இந்த ஆடியோ லீக், அங்க உள் விவகாரங்கள் வெளியில போறதுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு நாம் தமிழர்ல இருந்து அதிருப்தியாளர்கள் போறாங்க, அவங்க திருப்தியான எந்த இடத்துக்கு வேணாலும் போய்க்கலான்னு சீமான் சொல்லிட்டாரு. சோ நாம் தமிழரை பொறுத்தவரையில சீமானுக்கு லீடர்ஷிப்லயும் பிரச்சாரத்திலயும் தான் அந்த கட்சி இருக்குது. மற்றவங்க சொல்லாத விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. பட்டியலுக்குள்ள புகழ் ஏன் பாட்டேன் வாவுசிக்கான் இல்லைன்னு கேட்பாரு, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. வேலு நாச்சியார் புகழை ஏன் நீங்க சொல்லல, வேலு நாச்சியார் வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடியே பிறந்தவங்க, எப்படி நீங்க ஜான்சி ராணி லட்சுமிபாயை முன்னிறுத்தலான்னு கேட்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விதவிதமா கேட்பாரு. எடப்பாடி எப்படி பறையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இடஒதுக்கீடு விஷயத்துல அவர் செயல்படலான்னு கேட்பாரு. அப்ப நான் தான் தமிழர்களான பறையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. இப்படி சீமான் வளர்ச்சிங்கிறது அவருக்கு பேச்சு திறமை, மற்றவங்க எடுக்காத இஷ்யூவை அவர் எடுத்து பண்றதுதான். இப்போ கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பாரு, விஜய் வந்து விஜய் 3 எழுத்து எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு அவங்க பண்றாங்க. விஜய் அந்த கருப்பு எம்ஜிஆர்னாரு. சீமான் என்ன சொல்லுவாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயவாரிகளை கல்வி தந்தி ஆக்கினாரு, முல்லை பெரியார் இதுல விட்டு கொடுத்துட்டாரு, ராஜா முகமது தான் தமிழர் நின்னாரு, இந்த மாதிரி சீமான் பேசுவாப்புல. வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்பாப்புல. இன்னைக்கு பாருங்க எல்லாரும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இதை பெருசா எடுத்துட்டு இருக்காப்புல. சீமான் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரையும் கட்டுமையா சாடுறாரு. சாடிக்கிட்டு அதோட கெயின் எடப்பாடிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு இவரு ராம்குமார், சுருதி, அந்த கொடநாடு கொலை வழக்கு சிசிடிவி என்னாச்சுன்னு, எடப்பாடிக்கு இது தகுதி கிடையாது, அந்த ஓட்டு எடப்பாடியும் வேண்டாம் ஸ்டாலினும் வேண்டாம் சீமானுக்கு வரட்டுன்னு அதை கரெக்டா பண்றாரு. விஜய் கூட அதை கோட்டை விடுறாரு, ஏதோ ஸ்டாலின் அரசை மட்டும் சொல்லிக்கிட்டு விஜய் போயிடுறாரு. அப்ப அதுல என்ன பொலிட்டிக்ஸ் இருக்கு? சீமானுக்கு பொலிட்டிக்ஸ் தான் கரெக்டான பொலிட்டிக்ஸா பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல விஷயங்களை நுணுக்கமா பார்த்து சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இதுல சின்ன சின்ன மைனஸ்கள் வரத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சீமானோட எல்லாத்தையுமே நான் டிஃபெண்ட் பண்ணக்கூடியவனும் இல்லை. அதே வேலை கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நான் பேசுவேன். என் தம்பிங்கிறதுக்காக
பேசல, ஒருத்தர் கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகிறாங்க நான் பேசுறேன். இந்த மாதிரி அவதூறு பேச்சுகள் 3 பென்டிரைவுக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு தரக்குறைவா விமர்சிக்க கூடாது, அரசியல் எதிரியே இருந்தாலும் கண்ணியத்தோட நடந்துக்கணும், அவங்களும் நடந்துக்கணும், அவங்க கட்சிக்காரங்களையும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இதுக்கு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதான் தீர்வா இருக்கும். குட்ஸ் அண்ட் சென்ஸ் வில் ப்ரிவேல் அப்பான் ஆல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். மிக்க நன்றி சார். வருண்குமார் சீமார் மேட்டர்ல உங்களுடைய கருத்துக்களை நேயர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு.